எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு திருக்குமரன் ஜென்செட் கம்ப்யூட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பம்ப்லையும் யூஸ் பண்ணலாம், நார்மல் இன்ஜின்லையும் யூஸ் பண்ணலாம். இன்ஜின் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணக்கூடிய, ஜென்ரேட்டர்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கண்ட்ரோலர் இது 3W10 MPU. இது வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 மாடலாக வெளியே வந்தது டீப்சியிலேருந்து. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3W10 MPU, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3W10 கேன் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட்டு கொடுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலர் பாருங்கள், இதிலே போட்டுருக்கு பாருங்கள், 3W10 ஆட்டோ ஸ்டார்ட் கண்ட்ரோலர் வித் MPU. ஓகேவா? சரி. ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நெகட்டிவ், 2ஆம் நம்பர் வந்து பேட்டரி பாசிட்டிவ், 3ஆம் நம்பர் வந்து ஃபியூல் சொல்நாடு, 4ஆம் நம்பர் கிராங்க்கு. ஸோ 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு CND. ஸோ 5 6 அவுட்புட் CND. ஸோ 7 வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆல்டர்னேட்டரில் வரக்கூடியது. நம்ம அந்த 4520 பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே போல் சார்ஜிங் ஆல்டர்னேட்டரில் வரக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் 5ஆம் நம்பரில் வரும், இதில் 7ஆம் நம்பரில் வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 9. ஸோ 8 9 தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டண்டான டெர்மினல், அந்த டிஜியோட ஃபேஸ் நியூட்ரல். டிஜியோட ஃபேஸ் நியூட்ரல் நம்ம கொடுத்திங்கன்னா RPM சென்ஸ் ஆகிறதுக்காண்டி உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பாருங்கள் 10 10 11. ஸோ இந்த 10 11 வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டண்டான டெர்மினல் நமக்கு 10 11 வந்து MPU கனெக்ஷன் கொடுக்கலாம், இல்லைனா ECUவோட கனெக்ஷன் கொடுக்கலாம். MPUலேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் பிக்கப்னு வரக்கூடிய அந்த ப்ளஸ் மைனஸ் அங்கே கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து 12 13 14 15 16 17. ஸோ 12 13 14 15 16 17. ஸோ இந்த டெர்மினல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 வந்து நீங்கள் எமர்ஜென்சி நெகட்டிவ் கொடுக்குறீங்க. 13 வந்து பார்த்திங்கன்னா LLP சென்சாரு, 14 வந்து HWT சென்சாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து 15 வந்து LLP சுவிட்சு, 16 HWT சுவிட்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு 17 வந்து ஒரு ரிமோட் ஸ்டார்ட் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெயின்ஸ் அவைலபிள் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் வந்து சென்சிங் கொடுக்க முடியாதுன்னா நீ ஒரு VMR போட்டு அது மூலிமா இதுக்கு ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரண்ட் கட் ஆனோன்னா இதுக்கு நெகட்டிவ் சிக்னல் கிடச்சா டிஜி ஸ்டார்ட் கொடுத்துரும், நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா டிஜி ஸ்டாப் கமாண்ட் கொடுத்துரும். ஸோ ஆட்டோவில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலையும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோலையும் யூஸ் பண்ணலாம். 2 பொசிஷனும் இதில் இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், இடமும் ரொம்ப பெருசாக அடைக்காது. வயரிங்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளான வயரிங் தான். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா MPU தான் அவைலபிள் இருக்குது, கேன் கண்ட்ரோலர் வர்றதில்லை. ஸோ இந்த MPU கேனும் உள்ள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6120 ஒரு மாடல் இருக்குது, அதில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் டெர்மினல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் 1லேருந்து 7 வரைக்கும் வரக்கூடிய டெர்மினல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து வந்து ஃபியூல் சொல்நாடு, அடுத்து ஸ்டார்ட்டு கிராங்க்குன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து வந்து 5 6 வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் C. ஆமாம், பாசிட்டிவ் அவுட்புட் வரும் அதில் உங்களுக்கு. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு கமாண்ட் நீங்கள் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பர் வந்து சார்ஜிங் INT. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 9 வந்து டிஜியோட ஃபேஸ் நியூட்ரல். அடுத்து 10 11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த MPU சொன்னோம்ல அது, இல்லைனா ECUவில் வரக்கூடிய அந்த கனெக்ஷன் அது கொடுத்துக்கலாம், MPU கனெக்ஷன் அது. அடுத்து வந்து மற்ற 12லேருந்து 17 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் இன்புட்ஸ். ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம கால் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7299631525, 72 99 63 15 25. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.